அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு வைப்போமா விளக்கடை சட்டிக்குள்ளே வச்சுருவோம். அப்புறம் வாழைப்பழம் வைக்கணும்ல சாமிக்கு. வாழைப்பழம். அப்புறம் வெத்தலை பாக்கு வைக்கணும்ல சுவாமிக்கு. பாருங்கள் எம்புட்டு இவ்வளோ பெரிய வெத்தலை இல்லை. வெத்தலை இதே ஒரு மங்களகரம் தானே. அவத்தாடு செடியில் முளைச்ச வெத்தலை. ரொம்ப நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்கா? வெரி குட், வெரி நைஸ். அப்புறம் என்ன வைக்கணும்? பனங்கிழங்கு. வெரி நைஸ். தீபத்தை மட்டும் தெரியலையே. தீபம் மட்டும். மணி ஏதாவது சொல்லுங்கள் பொங்கலுக்கு. என்று கருத்தினை அனுபவத்தினை எந்த நடமுறை போடும் நந்தி மகந்தனையான கோவிலே மலர் சிலம்படி வாங்க அப்பத்தான் வீட்டுக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு சுவாமிக்கு. வாங்க ஆளுக்கு ஒரு இலையை எடுத்துக்கோங்க. வெளிநாட்டில் இருக்க பிள்ளைங்க, இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளைங்க, பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நினச்சி பாருங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் நிம்மதி வரும். ஓகேவா? விளக்கட்டை சட்டிக்குள்ளே நீ பனங்கிழங்கு வைப்போம். வெரி குட், வெரி நைஸ். நிரப்பி வச்சேன் பச்சை இலையில் நிரப்பி வச்சேன் கற்பூரம் ஏற்றி வச்சேன் கடவுளை நான் வணங்கி வச்சேன். கற்பூரம் ஏற்றி வச்சேன் கடவுளை நான் வணங்கி வச்சேன். ஆரத்தி எடுத்து வச்சேன் ஆண்டவனை வேண்டி வச்சேன். ஆண்டவனை வேண்டி வச்சேன். பிறந்த அகம் ஓங்கி வளர ஆண்டவனை வணங்கி வச்சேன். பிறந்த அகம் ஓங்கி வளர ஆண்டவனை வணங்கி வச்சேன். பிறந்த அகம் ஓங்கி வளர ஆண்டவனை வணங்கி வச்சேன். கணு பிடியும் காக்காய் பிடியும் கனிவாக நானும் வச்சேன். கனிவாக நானும் வச்சேன். மஞ்சள் இலையை விரிச்சு வச்சேன். மகிழ்ச்சி பொங்க பிரித்து வச்சேன். மஞ்சள் இலையை விரிச்சு வச்சேன். மகிழ்ச்சி பொங்க பிரித்து வச்சேன். காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி வச்சேன். கல்யாணம்னு சொல்லி வச்சேன். நிறம் நிறமா சாதம் வச்சேன். கரும்பு துண்டும் கலந்து வச்சேன். நிறம் நிறமா சாதம் வச்சேன். கரும்பு துண்டும் கலந்து வச்சேன். வகை வகையா சாதம் வச்சேன். வாழைப்பழம் சேர்த்து வச்சேன். வாழைப்பழம் சேர்த்து வச்சேன். அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அமர்க்கலமாய் வாழ வச்சேன். அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அமர்க்கலமாய் வாழ வச்சேன். இனிப்பு